வெல்கம் டு காயத்ரி கிச்சன். இப்போ குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சி. எங்கள் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனே லட்டு செஞ்சு கொடுக்க சொல்லி ரொம்ப கமல் பண்ணாங்க. அதனால் வீட்டில் பாசிப்பருப்பு இருந்துச்சு, ரவாலாம் இல்லை. அதனால் உடனே ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு கடாயில் நல்லா வறுத்துட்டேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வாசனை நல்லா வரும். வேகமாக வச்சிடக்கூடாது அடுப்பை, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். அதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா வறுந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி பவுலில் அதை சேர்த்துக்கணும். அதில் ஒரு 1/4 கிளாஸு நான் ஜீனி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அந்த பருப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 கிளாஸ் ஜீனி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதில். இப்போ நெய் வீட்டிலே எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால் ஒரு 100 ml நெய்யும் இருக்கும். அதை சூடு பண்ணி அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பாசி பருப்புலேயே 1/4 கப் ஜீனி போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கிறேன். குட்டீஸ்க்கெலாம் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா, வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸு கேட்பாங்க. இந்த மாதிரி பாசி பருப்பில் லட்டுலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அந்த ஜீனி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சாச்சு. இப்போ அந்த டேரெக்டாக அதுலேயே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த சூட்லேயே மிக்ஸ் ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழே வச்சுக்கோங்க. கீழே எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த நெய் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக இருக்கும் போதே நல்லா உருண்டை எடுத்து பிடிச்சிருங்க. இந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு, உளுந்து மாவு எல்லாத்துலேயுமே லட்டு செய்யலாம். இந்த மாதிரி டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.